எங்க அம்மாவுக்கு வந்து 2 வளையல் வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஆசை. வணக்கம், நான் உங்க அரிய விஜயலர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம குலசை முத்தாரம்மன் கோயிலில் தான் வந்திருக்கிறோம். நம்ம கூட யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 2 மெம்பர் மட்டும் கிடையாது, 3ஆவதாக ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அப்புறம் இப்படி வாங்க நடந்து வாக் பண்ணி போவோம். இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு விளாகுமே இல்லை. நாளைக்கு என்ன விளாக்ன்றது தான் இந்த விளாக்ல நம்ம சொல்ல போகிறோம். நாளைக்கு என்ன விளாக்னா, நாளைக்கு இந்த நம்ம நரிக்குறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வச்சு ஒரு வீடியோ பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, 2026 எல்லாருக்கும் யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்றது மட்டும்தான். மைக் யாருக்கு இல்லை, மைக் கையில் வச்சுட்டு பேசுங்க ப்ரோ. டிவிக்கே ப்ரோ, கையில் மைக் வச்சு பேசுனா இங்கே வச்சு டிவிக்கேன்றான். ஸோ பார்த்தீங்கன்னா தளபதி ஆகிட்டான். அவனை இனிமேல் யாராலையும் பிடிக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஒரு யூடியூபர். ஸோ இவருடைய யூடியூப் சேனலுக்கு மானிட்டேஷனும் அப்படியே ஆகலை. அப்படின்னா அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க அதையும் சொல்ல போகிறாங்க. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ மைக் எங்கே கொடுங்க. சொல்லுங்க ப்ரோ. எதுவாக இருந்தாலும் முதல்ல உண்மையை சொல்லணும். கொஞ்சம் கடன் வாங்கி வச்சிருக்கேன் ஊரை சுற்றி. முதல்ல அதை அடைக்கணும். அதுக்கப்புறமா தான் தனக்கு மிஞ்சினது தான்னு சொல்ற மாதிரி நம்மளால முடிஞ்சதை யாருக்காவது ஏதாவது பண்ணலாம். பண்றது தப்பு இல்லை. ஏன்னா இப்ப நமக்கே உதவி பண்ற மாதிரி இருக்கு. நம்ம யாருக்கு உதவி பண்றது? இதுதான் இன்னைக்குள்ள ஒரு வீடியோ. ஆனால் நாளைக்கு வீடியோ வந்து தரமா வேறலான வீடியோ வரப்போகுது. பின்னாடி வந்து நம்ம வினோத் ராவ் இருக்கிறாரு. அவர் ஒரு யூடியூபர் தான். ஸோ அவங்க கிட்ட நம்ம கேட்போம். ப்ரோ வாங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, உங்களுடைய ஒரு கருத்து என்ன? மக்களுக்கு நீங்க மானிட்டேஷன் ஆகி யூடியூப்ல நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க? அதே மாதிரி நான் எனக்கு மானிட்டேஷன் அப்ளை ஆயிடுச்சு, நான் மக்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ண போறேன்னா ஒண்ணுமே இல்லை. என்ன கேட்கணும் இருந்தா, ஏன்னா என்னோட இது வெற்றி ஆயிட்டுனா முத எங்க அம்மாவுக்கு வந்து 2 வளையல் வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஆசை. எங்க அம்மாவுக்கு வந்து நான் எதுவுமே வாங்கி கொடுத்தது இல்லை. நான் இன்ன வரைக்கும் எதுவுமே கொடுத்தது கிடையாது. அதே மாதிரி வந்து எங்க அம்மாவுக்கு தங்க வளையல ப்ரோ. ஆமா, தங்க வளையல் தான். நான் தான்டா ஃபீல் பண்ணேன், நீ ஃபீல் பண்ண கூடாடா. ஏன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரீம் இருக்குங்க. ஆனா நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன், நம்ம 2029 இருந்துமே நம்ம கஷ்டப்பட்டு எஃபெக்ட் போட்டிருக்கோம். ஸோ எங்களாம் இப்பதான் வளர்ந்து வராங்க. ஸோ இவங்களையும் நம்ம வந்து மேல வளர வைக்கணும். அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோடைய வீடியோ பாதிக்கு நாளைக்கு நம்ம அப்லோட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு மறக்காம உங்களுடைய சப்போர்ட் அண்ட் உங்களோட ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம எங்க இருக்கோம் சொல்லுங்க ப்ரோ. இப்ப நம்ம இருக்கும் ப்ரோ. வாங்க ப்ரோ, சொல்லுங்க. நம்ம குலசலப்பட்டி இருக்கோம் ப்ரோ. இல்லையா, அது கொடுத்துருங்க ப்ரோ. இல்ல வேண்டாம், அது கொடுத்துருங்க. வேண்டாம், இல்ல அவங்க என்ன சொன்னாங்க ப்ரோ? ஏதோ குளத்தலப்பட்டியில இருக்கு. குளத்தலப்பட்டியில இல்ல, வலுசேரப்பட்டினம். குளத்தலப்பட்டினம் இருக்கு ப்ரோ. நாங்க நீங்க கடலுக்கு வாங்க எல்லாரும். மைக்கு இங்க வச்சு பேசுனா இப்படி வச்சு பேசுனா எப்படி தெரியும்? இந்தாங்க ப்ரோ, நீங்களே வச்சு பேசுங்க. சொல்லுங்க. நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம நண்பர் ப்ரோ இப்போ வந்து என்ன இன்னைக்கு என்ன கண்டனா, நம்ம நண்பர் வந்து ஒரு புதுசா ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணிருக்காங்க. அந்த கடை எந்த கடைன்னா நம்ம பார்க்க போறோம். வாங்க ப்ரோ. புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். பிசினஸ் சொல்லி மண்டபத்துல பிசினஸ் ஆயிட்டாரு ப்ரோ. அந்த பிசினஸ் ப்ரோ, இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இதான் என்னோட கடை. இதுல இந்த கடையில என்னென்ன ஸ்பெஷலா இருக்குது, என்னென்ன வியாபாரம் பண்றீங்க ப்ரோ? இதுல வந்து மாலைகள் எல்லாமே இருக்கு ப்ரோ. கோயிலுக்கு போற மாலைகள் இருக்கு, நிறைய டென்ஸ் இருக்கு. நம்ம வந்து வெளிநாட்டுல இருந்து எல்லா சரக்கெல்லாம் இறக்குவோம் ப்ரோ. இந்த நேரம் கடல்ல இருந்து இறக்கிடுவீங்க. நேரம் கடல்ல இருந்து டேரக்டா இங்கே இறக்கி விட்டுருவோம். கடல்ல இருந்து இறக்கிடுவாரு. அதெல்லாம் போய் நிறைய வாட்டி பிசினஸ் பண்ணணும்னு சொல்லி அதுலயே பைத்தியமே கொஞ்சம். அதனாலதான் சரி சும்மா போடுவாங்க போட்டது. பாத்துக்கலாங்க ப்ரோ. என்ன ப்ரோ சொல்லிட்டீங்க? என்ன கம்பெனி நம்ம வந்து முக்கியமான கம்பெனி வச்சு, நான் கூட என்னோட நண்பன் வச்சு ஒரு கம்பெனி வைக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் வைக்க கம்பெனி காரியமாங்க. அதெல்லாம் விடுங்க மக்களே. நம்ம கூட லடாக் யாரு வராங்க இப்ப, அதுதான் பிளான். அதுதான் ஒரு கண்டென்ட் வீடியோ. நம்ம லடாக் வீடியோ சொல்லிருந்தோம். லடாக் வீடியோ ப்ரோ சொல்லி நிறுத்த சொல்லுங்க ப்ரோ. நீ போவாங்க, தீவிரவாதி இருக்காங்க, சுட்டு சொல்லிடுவாங்க, ஒத்துவாங்க, புஞ்சியே சுடுவாங்க ப்ரோ. அதுல பீப் சவுண்ட் போட்டுடுறேன். சரிங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. லடாக் யார் வரீங்க? லடாக்னு சொல்றது வந்து என்னோட ட்ரீம். நம்ம கண்டிப்பா போகணும் ப்ரோ. எனக்கு ஒரு ட்ரீம் இருக்கு. அதாவது சும்மா இங்கனையே சுத்திட்டு கிடக்கிறத விட கொஞ்சம் அப்படியே. நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒரு வாட்டி மணாலி போனேன். நீ என்னையா சொல்றது? நான் சொல்லணும்யா. இருங்க ப்ரோ. இல்ல, சரியான ஒரு லாக்டவுன்ல தான் போனேன். ஆனா மணாலி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இத்தனை நாள் எதுக்கு இந்த இடத்துக்கு வராம இருந்துட்டு அப்படின்னு. ஆனா மானிட்டேஷன் எல்லாம் அப்படி ஆயிடுச்சு. இந்த டயத்துல போக நினைச்சாலும் போக முடியல. கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு சால்வ் பண்ணிட்டு கிளம்பலாம் சொல்லி இருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பேசுறது யாருக்குமே பிடிக்கல, அதனால கலந்து போயிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இருட்டா தான் இருக்குது. அதை வச்சு வீடியோ போடுவோம். நம்மளுடைய கிம்பிள் வந்து கொஞ்சம் லைட் செட்டப் இருக்கிறதுனால கொஞ்சம் பாத்தீங்கன்னா பின்னாடி லைட் இருக்குது. அதனால கொஞ்சம் ஆன் பண்ணி கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம். அது மாதிரி கரண்ட் போயிருச்சு. இப்பதான் அந்த லைட்டை பத்தி பேசிட்டு இருந்தோம். சொல்லுங்க ப்ரோ, உங்களுடைய லடாக் போன்றது எவ்வளவு நாள் ஒரு ட்ரீம்?
அதை மட்டும் சொல்லுங்க. உங்க 3 பேர் இங்க 3 பேர் ஃப்ரேம்ல அவங்க மைக் தான் இருக்கு, சென்டர்ல வச்சு பேசுங்க, எல்லாம் கேட்கும். சொல்லுங்க. அதாவது லடாக் போகணுங்கிறது வந்து பெரிய அளவுல சொல்ல போனா ட்ரீம்னு சொல்றதை விட என்கிட்ட ஒருத்தன் வந்து பொய் சொல்லிட்டான். பொய் சொன்னானா உண்மை சொல்றானாங்கிறத நான் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் லடாக்குக்கே போறேன் ஃபர்ஸ்ட். அது யாருக்கு தெரியுது? அதான் சொல்லிருக்கேன். இல்ல எனக்கு தெரியாது. என்ன சொல்ல விடியா கொஞ்சம். அதாவது ஒருத்தங்கிட்ட போய் கேட்டேன், அதாவது நம்ம இந்த லடாக்ல வெள்ளை கலர்ல பனிக்கட்டியா இருக்குன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஒண்ணு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லன்னா அவன் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டாவது சொல்லியிருக்கணும். எனக்கு கேட்ட என்ன தெரியுமா சொன்னான் அவன், அது வெள்ளை கலர்